கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்ததும் பூதபரக்ஷாரபக்ஷதும் மாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது எண்கள், நீங்க பார்க்கக்கூடிய எண் இருக்கு பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு நீங்க ஃப்ளைட்ல போனீங்கனாலும், இல்லது நீங்க ஒரு ஹோட்டல்ல ரூம்ல போயிருந்தீங்கனாலும், அல்லது நீங்க பஸ்ல போயிருந்தீங்கனாலும், என்னமோ தெரியல இந்த எண் இன்னைக்கு எனக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த எண் இன்றைய ராசி பலன்களை சொல்லக்கூடிய எண்ணாக உங்களுக்கு அமையுது. தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. அந்த எண்ணே உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கும். ஒருவேளை நீங்க நம்பர் 1 சம்பந்தமா எல்லாம் நீங்க பாக்குறீங்க, கூட்டோ இல்லைன்னா தனித்துவமாவோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 உங்களுக்கு உயர்வுகளையும் முன்னேற்றத்தையும் ஒரு கௌரவத்தையும் மிகப்பெரிய ஆட்களை நீங்க சந்திக்க போறதுங்கிற சிக்னலை உங்களுக்கு கொடுக்குதுங்க. நீங்க நம்பர் 1 வருவீங்கிறது தான் உண்மையும் கூட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா நீங்க குழப்பத்தில் இருக்கீங்கிறத காமிக்குது. இன்னும் நிறைய விஷயத்த தெளிவு பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்குது. அதே சமயத்துல உங்களுடைய தேடுதல்களை அதிகரிக்கும். ஒருவேளை இதோட முடியாது, நீ அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எண் தான் நம்பர் 2. நம்பர் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய விஷயங்கள்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கீங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கூடவே தெய்வம் இருக்கு, நான் இருக்க, நீ ஏன் கவலைப்படுறங்கிற மாதிரி நம்பர் 3 எண் உங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி கூட இருக்கிறத காமிக்கிறது. ஏதோ ஒரு வழிகாட்டுதல் உங்களை வழிகாட்டி கொண்டு போகுங்கிறது தான் உண்மை. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன். நம்பர் 4 ரொம்ப தடுமாற்றங்கள் இருக்கும், ரொம்ப கஷ்டமான பாதை, இதை இன்னும் கடந்து போகணும், இன்னும் உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த்தை வளர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்பர் 4. நம்பர் 5 பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எளிமையாக முடிப்பீங்க. கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதில் உண்மை. அதில் இன்னும் படிக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். நம்பர் 6 பணத்தினால அந்த காரியத்தை சாதிக்க முடியும். அதே மாதிரி அந்த பாஷ்னஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி பெற்று முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பிறருடைய உதவிகள் கண்டிப்பாக வேண்டும், கிடைக்கும். அதுதான் உண்மையும் கூட. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும், இல்லைன்னா அதை நீங்கள் பணத்தை கொண்டு அதை எதிர்நோக்க வேண்டும். அதுதான் உண்மை. இல்லை பிறருடைய ஹெல்ப்பை கொண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 7 மல்டிபிள் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல விதத்தில் இதை அணுகுங்க அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது தான் அந்த இது. பல விதத்தில் நீங்கள் இதை பிளான் பண்ணி, பல விதத்தில், ஒரு வழி இல்லை 100 வழியில் இதை ட்ரை பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்பர் 7 உங்களுக்கு காமிக்குது. நம்பர் 8 அதில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு நிம்மதி இருக்குது, ஏதோ ஒரு தடங்களும் இருக்குது, அதே மாதிரி தேடி போக வேண்டும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் நம்பர் 8. நம்பர் 9 நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. உங்கள்கிட்ட இன்னர் ஸ்ட்ரென்த் ஏற்கனவே கடவுள் கொடுத்துட்டாரு, அதை பயன்படுத்திங்க. உங்களுடைய மனசக்தியை பயன்படுத்திங்க. பிறரை நம்பாதீங்க, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்பர் 9. இப்போ நான் சொன்னதை ஒரு மெசேஜாக எடுத்துகிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை சார் நான் 712 அப்படின்னு இருக்கு, 7 + 1 8, 8 + 2 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இத்தனை பிளானட்டும் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நான் சொன்ன பலன்களை வைத்து எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தினந்தோறும் நான் பார்க்கக்கூடிய ஒரு பலாபலன்கள், தின பலன்களை எண்கள் பலன்களாக பார்த்தோம். அதுவும் உங்கள் கண் முன்னாடி இருக்கக்கூடிய எண்கள் பலன்களாக பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.